என்ன ஆனந்தி, அப்பா மறுபடியும் உங்ககிட்ட எதுவும் கோவப்பட்டு சண்டை போட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நீயும் அண்ணியும் வந்தப்பதே அப்பா ரொம்ப கோவப்பட்டு சுத்தி அம்புட்டு பேர் இருக்கும்போது எதேதோ பேசி போட்டாரு. அவரு கோவப்படுவார்னு தெரியும். ஆனா இம்புட்டு தூரம் எல்லாத்தையும் தட்டி விட்டு இப்படி பதட்டமா எல்லாத்தையும் செய்வாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலண்ணே. எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு. அவர் பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காதண்ணே. அப்பா என்ன தப்பா பேசிட்டாரு? உண்மையா தானே பேசினாரு. இன்னைக்கு நம்ம குடும்பம் இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் தானே. அவர் பேசினது எனக்கு தப்பாவே தெரியல. அது அவரோட நியாயமான கோபம். இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருந்து அவர்கிட்ட எப்படி நல்ல பெயர் எடுக்க முடியும்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் திட்டினதை பற்றிலாம் நீ இப்படி கவலைப்படாத. அவர் இப்படி திட்டுறது மூலமா அவருக்கு என் மேலே கோபம் குறைஞ்சா எனக்கு அதுவே போதும். அண்ணி, நீங்களும் நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க அண்ணி. எதையும் மனசுல வச்சுக்காதீய. உங்க அண்ணன் சொன்னதை தான் நானும் சொல்றேன். அவர் எங்களை திட்டாம வேற யார் திட்டுவா?